கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ஜோசப் இளந்தென்றல். நான் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். ஸோ இந்த ஊக்குவிப்பு பணியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக நாங்கள் பயணிச்சுட்டு வந்துட்ருக்கோம். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது துவங்கப்பட்ட நோக்கம் தனி மனிதனுடைய சாதனை, தனி மனிதனுடைய திறமையை இந்த உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் கொண்டு வந்தோம். இது 2021 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் மலேசியா, துபாய், அதே மாதிரி ஒரு 9 நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை, கலைஞர்கள், இளைஞர்கள் எல்லாருமே நம்ம ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எங்களுடைய ஜேர்னியில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் வழங்கிய அந்த உலக சாதனை தான். மோஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ அந்த வேர்ல்டு ரெக்கார்டும் இது தான். நிறைய உலக சாதனைகள் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விஷயமாகவே பண்ணியிருந்தாலும் சில ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஆனால் ஏகோபித்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த பாராட்டையும், தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களுடைய பாராட்டை பெற்ற ஒரு உலக சாதனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு வழங்கிய இந்த சாதனை தான். அப்படி என்ன சிறப்பு இருக்குது அந்த சாதனையில் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா நிறைய மக்களுடைய கேள்வியும் கூட தான் அது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, இப்போது நம்ம அறிஞர் அண்ணா இருக்கார். அவர் மறைந்த போது 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு சாதனை. ஏன்னா எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம உலக அரசியல் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன், ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி உலகம் முழுக்க, மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்காக போராடிய ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய மரணம். அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் நமக்கு சொல்லிட்டு போன செய்தி என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் இறக்கும்போது அவர்கள் செய்த சாதனைகள், அவர்கள் சமூகத்துக்கு செய்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஆனால் ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், ஒரு மனிதநேயனாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னது கேப்டன் அவர்களுடைய மரணம் மட்டும்தான். அப்போது அவருடைய நினைவிடத்தில் முதல் நாள் உணவு வழங்கினாங்க, 2வது நாள் உணவு வழங்கினாங்க. தொடர்ந்து 125 நாட்கள் உணவு வழங்குவது சாதாரண ஒரு விஷயமே அல்ல. ஒன்று. 2வது விஷயம் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே உணவு அருந்திருக்காங்க அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு சாதனை தான். இது இரண்டையும் வைத்து தொடர்ந்து உணவு வழங்கக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம இந்த அங்கீகாரம் கொடுத்த பிறகு தான் நாங்கள் செய்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், எத்தகைய மனிதருக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோன்றதை நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா எந்த தொலைக்காட்சி ஒரு காலத்தில் அவரை பற்றி சில விஷயங்கள் தவறாக முன்வைத்ததோ அந்த எல்லா தொலைக்காட்சிகளும் அவரை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழக இளைஞர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவருடைய மரணத்தின் போது அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை நோக்கி வந்துட்டுருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே அவருக்கு பேனர் இருந்தது. அப்படி பார்க்க போனால் தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்களுமே கண்ணீர் விட்ட ஒரு மரணம் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் தான். அப்போது அவருக்காக இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவரது ஒரு நினைவு சின்னமாக அறிவிச்சதை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் எங்களுடைய ஊக்குவிப்பு பணியில் பார்த்திங்கன்னா அதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் பார்க்குறோம். அதை இப்போது நினைக்கும் போது கூட எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த செய்தியை பகிர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த கேப்டன் டிவிக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை, நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.